வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி லோக்சபா தேர்தலுக்கான தன்னுடைய முதலாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாத ஒரு நிலைமையில் சில கட்சிகள் ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகள்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணி அவங்க பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. 195 பேர் அடங்கின வேட்பாளர் பட்டியல் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்குது. பிரதமர் மோடி, அமித்ஷா உட்பட லீடிங்கான அமைச்சர்கள் உட்பட 195 பேர் வந்துட்டு அவங்களுடைய முதல் கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு பட்டியல் வெளியானது அதற்கு அடுத்த ஒரு 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வைரலான ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ அந்த கூட்டம் நடந்தது. அந்த வேட்பாளர் முதல் பட்டியல் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கிலீஷ் மீடியாலலாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இவ்வளோ பேர் புதுமுகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கிறவங்கள வந்துட்டு லோக்சபாவில் போட்டிடுறதுக்கான இவ்வளோ பேருக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்துட்டு பாஜகவில் அடிக்கடி வந்துட்டு அந்த வேட்பாளர்கள் அந்த தலைவர்களை வந்துட்டு ஷஃபில் பண்ணுவாங்க, ரீஷஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதியவர்கள் அவங்கள எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு அவர்களுக்கு பதிலாக இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் கொடுக்கப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் மீடியாக்களில் வந்துட்டு அவங்களுடைய சோர்சஸ் அண்டு அதே நேரத்தில் அவங்களுடைய வியூகங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கூட்டம் ஒரு பெரும் பேசு பொருளாகவும் மாறி இருந்தது. கூட்டம் வந்துட்டு தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதல்வர்கள், மாநில பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டம் வந்துட்டு இரவு 8 மணிக்கே வந்துட்டு அவங்க எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. பிரதமர் மோடி வந்தது 10-10:30 கிட்ட வந்திருந்தார். கருத்து கணிப்புகள்லாம் வந்துட்டு நமக்கு தான் வெற்றின்றதை சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஒவ்வொரு வேட்பாளரினுடைய பட்டியல் சொல்லும் பொழுதும் அந்த தொகுதியில் இதற்கு முன்னாடி யார் போட்டிக்கிட்டாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல, புதுசாக போட்டிடுறாரு, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஸோ இந்த தொகுதியில் எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, தட் இஸ் வந்துட்டு சமூகமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த தொகுதியில் எந்த தரப்பு மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவர்களுடைய நம்பிக்கையை இந்த வேட்பாளர் பெற்றிருக்கிறாரா, குறிப்பாக வந்துட்டு ஏன் இந்த தொகுதியில் பெண்களுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதி வேட்பாளரினுடைய பெயர் சொல்லும் பொழுதும் பிரதமர் மோடி இதில் வந்துட்டு நிறைய கேள்விகளையும் கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்திலிருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. இந்த கூட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட காலையில் 3:30 மணி 4 மணி வரைக்கும் போயிட்டு இருந்ததுன்றதை பார்க்க முடியுது. ஸோ அதற்கு அடுத்த நாள் வந்துட்டு பிரதமரினுடைய பிளான் அப்படின்றது பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த 3 மாநிலங்களில் பொதுக்கூட்டங்கள், திட்டங்களை தொடக்கி வைக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பிரதமரினுடைய அந்த ஒரு ஷெட்யூல் அப்படின்றது வந்துட்டு ஒரு வைரலான விஷயமாக பரவி இருந்தது. நைட்டு 10 மணிக்கு வராரு, 3:30 மணி 4 மணி வரைக்கும் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு பொதுக்கூட்டத்துக்காக ட்ராவல், அதாவது அந்த ட்ராவல் அப்படின்றது 6:30 மணி 7 மணிக்கெலாம் இருக்குது. ஸோ இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய தூக்கம் அப்படின்றது இருக்குது அப்படின்றத வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு வைரலாக இருந்தது இந்த ஒரு நியூஸ். இந்த நேரத்தில் இன்றைக்கி பிரதமர் மோடி சென்னைக்கு வரவிருக்கிறார். தாமரை மாநாடுன்னு சொல்லிட்டு கட்சியினுடைய கூட்டத்தில் கலந்துக்கவிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்தில் அமித்ஷா அவரும் வந்துட்டு தமிழகம் வரவிருக்கிறாரு. ஏற்கனவே பிரதமர் மோடி திருப்பூரில் அந்த பொதுக்கூட்டம், என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா பொதுக்கூட்டம் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அதற்கு ஒரு பெரிய வரவேற்பும் கிடைத்ததாக வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ அதே மாதிரி அமித்ஷா வரக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் கோயம்புத்தூரில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இடம் தேர்வு அண்ட் டேட் அப்படின்றது மட்டும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்குது. இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்தில் அவர் விஜயம் செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் வேட்பாளர் முதல் கட்ட வேட்பாளர் சம்பந்தமான கூட்டம் நடக்கும் பொழுது வானதி ஸ்ரீனிவாசன், சுதாகர் ரெட்டி இவங்களோட பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. ஸோ இவங்ககிட்ட தமிழகத்தினுடைய கல நிலவரம் பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. திருப்பூர் கூட்டத்துக்கு அப்புறமாவும் அதற்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நடந்த கூட்டங்கள் இது எல்லாமே வந்துட்டு பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருக்குது. என் மண் என் மக்கள் யாத்திரையும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது. இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் கிடையாது தமிழகத்தில். நீங்கள் வந்துட்டு தமிழையும் தமிழ் மொழியவும் அதனுடைய சிறப்புகளையும் அரசியலுக்காக பண்ணலை, அரசியலுக்காக பேசலை அப்படின்றத மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி கிட்ட. அடுத்தடுத்த கூட்டங்களுக்காக வந்துட்டு கட்சி தலைவர்கள் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய சென்னையில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் பிரதமர் என்ன பேச போகிறார் அப்படின்றதும் கூட வந்துட்டு எல்லாருடைய கவனத்தை பெறக்கூடிய விஷயமா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.